எனக்கும் ஆசைதான். ஆனா பையவளை என்கிட்டயே வரமாட்டேங்குத. அவளே வந்தாலும் அண்ணன் எங்க பரல 3 பேரு, தம்பியில 2 பேரு தூக்கி வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கானுங்க. பையன் உள்ளே நம்ம அருமை தெரியாமலே போய்கிட்டு இருக்கு. நானும் காலையில இருந்து எப்படிலாமோ சிக்னல் கொடுத்து பார்த்துட்டேன். பேசாம எங்க அண்ணன் இருந்து புடுங்கிட்டு வர்றதுதான் நல்லது. இல்ல எங்க அண்ணன் ஆள் தான் வளர்ந்துருக்கானா அறிவு வளர்ந்துருக்கானு தெரியலையே. இப்படி அவரே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா நான் எதுக்குன்னு கேட்க. கண்ணே மணியே வைரமே என் தங்க புள்ளனே அவரே தூக்கி வச்சு ஒரு பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஒருத்தங்க இருக்கேனே, அவளுக்கு புருஷன் ஒருத்தங்க இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்? சின்ன வயசுலயே தாலி கட்டிட்டு இன்னும் காத்துட்டு கிடக்கானே. எந்த ஃபீலும் வரல, அவளுக்கும் வரவே இல்லை. காதல் வலையை வீசிட வேண்டியதா. மன்மத விளையாட்ட ஆரம்பிச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். நேரா போயிட்டு மன்மத விளையாட்ட விளையாண்டோம்னா பையன் உள்ள பயந்துருது. இதை ஏத்திட்டு போயிடுவோம். என்னாலும் பரவாயில்ல. நானும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இல்ல கொஞ்சம் நாரத வேலை பார்த்தாதான் முடியும். எங்க அண்ணனையும் இசையும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும். அவர் என்னன்னா பொண்ணு தூக்கி மல்லாச்சு போடுதாரு. இவ என்ன அப்பா அப்பான்னு அங்க போயிருதா. என்ன கண்டுக்கிறது இல்ல. அண்ணனும் கண்டுக்கிறது கிடையாது, இவளும் கண்டுக்கிறது கிடையாது. 2 பேத்தையும் பிரிச்சிட வேண்டியதான். இதுல போதா குறைக்கு கவின் சார் ஒண்ணு வேற. அவனுக்கு அண்ணனுக்கும் மேல வருவானுங்க போருக்கு. இன்னும் 20 நாள் தான் இருக்குது. அவனுக்கு மட்டும் வீட்டுக்குள்ள வந்தானுங்க சுத்தமா இசையை என்கிட்ட இருந்து டோட்டலா பிரிச்சிருவானுங்க. அவனுக்கு 4 மணிக்கே தட்டல விட்டுட்டானுங்க. நானே டியூட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு தான் 4 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வருவேன். ஏன்னா என் பஞ்சாயத்தே 4 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நானே ரொமான்ஸ் மூட்ல வீட்டுல வருவேன். அப்போ கரெக்டா போத்தி தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. காதல் விளையாட்டுல ரொம்ப நாள் ஆகி போச்சுதே. எனக்கு வேற இருக்க முடியல. இதை எப்படி அங்க போய் காட்ட முடியும்? அவருக்கா புரிஞ்சிருக்கணும், புரியல. தனியா பார்த்து புலம் போட்டுட்டானுங்களே. அட கிச்சிலி, இந்த குரல தாண்டி நான் விழுந்தேன். என்னமோ இவ குரல் இருக்குது. இதே குரல தானே என்ன வசியம் பண்ணுனா. அது என்னமோ தெரியடி. நீ அந்த கிச்சிலி குரல வாயை திறந்தாலே எனக்குள்ள இருக்க அத்தனை காரணமும் சொல்ல ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு முடியாது. கிச்சிலிய வேட்டையாடிட வேண்டியதான். இல்ல இது என் கண்ணுக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா? இல்லன்னா அண்ணன் மேல அப்படிதானே பாத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் தங்க புள்ள, என் கிச்சிலி புள்ள அப்படின்னா எங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். நான் என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். என் கண்ணுக்கு எப்பவுமே என் புள்ள அப்படிதான் தெரியும். அப்படி பொம்மை மாதிரி உட்காந்துருப்பால, அப்படி தூக்கி கண்ணுல வச்சு ஒத்திக்கணும் போல இருக்குமே. ஆமாண்ணே. அப்படி அப்படி கட்டி பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குமே. ஆமாண்ணே. அவன் மொழிய பாரு, இந்த கண்ணை அப்படியே ஒத்தி எடுக்கணும் போல இருக்குண்ணே. ஆமாடா, என் கண்ணுக்கு எப்பவுமே என் புள்ள அப்படிதான் தெரியும். இருக்கு அழக பாரு, நிஜமாண்ணே பொம்மை மாதிரியே இருக்குண்ணே. அப்படிலாம் பொம்மை தான் பாரு. இப்ப கூட பாரு, அது முளைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா நமக்கு அது ஏதோ ஷோகேஸ்ல அழகான பொம்மை மாதிரியே தெரியும். ஆனா அவ கோவத்துல தான் இருக்கா. ஆனா அது கோவமே நமக்கு தெரியாது. கோவத்துல இருக்காளா? அத சொன்ன. அவளை பொறுத்த வரைக்கும் அது கோவம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஷோகேஸ்ல இருக்க அழகான பொம்மை. கியூட்டா இருக்கும் பாருடா. ஆமாண்ணே. என் பிள்ளை என்னமோ யோசிக்குதுடா. என் தங்க புள்ள, என் வைர புள்ள, என் கட்டி தங்கம், என் வைர தங்கம். டேய் டேய் கொஞ்சம் தள்ளியே நில்லுடா. இங்க என்ன நடக்குது? என் தங்க புள்ள, என் வைர புள்ள. புரிஞ்சு போச்சு, இவனுக்கு என்ன குடும்பம் நடத்த விட மாட்டானுங்க. பச்சை பிள்ளையாவே ஆக்கிட்டானுங்களோ. புரிஞ்சு போச்சு, இவனை பிறந்த பிள்ளையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படியே போச்சுன்னா ஏன் நிலைமை எடுத்து தவறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமே. இந்த பையன் ஒளியும் சேட்டை அப்படிதான் பண்ணுது. வேண்டாம் கட்டியா, அழுதுருவேன். இந்த பார்வையில உங்க அப்பா மாரோட வச்சுக்க. என்கிட்ட பார்க்காத. நான் பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் முடிச்சுட்டு கிச்சன்லயே வச்சுட்டு போனா போதும். நான் வரட்டா? அவன் கடக்காமா. என் தங்க புள்ளவா, என் வைர புள்ளவா. எங்க மாமா, மாமா கிட்ட வாமா. ஐயோ தங்க புள்ள கோவப்பட்டாதம்மா. நீ கோவப்பட்ட அப்ப தாங்கிக்கிட மாட்டேன். பாத்தீங்கடா என் புள்ள என்ன கோவப்படுது. இருக்கிற சில்லு போல இருந்தாலும்
அதுக்கு என்ன கோவம் வருது? கடுகு சேர்த்தாலும் காரம் சேர்க்காதுதானே? அப்படி என்ன சிங்கக்குட்டி, என் தங்க பிள்ளை அப்படிதான். பார்க்கதான் சில்லு போல இருக்கும், கிச்சடி போல இருக்கும். ஆனா என் பிள்ளை சிங்கக்குட்டி, தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. கோவம் வந்துரு சொல்லிவிட்டேன். நான் சொல்றதுல உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐயோ இளவரசி, நீங்க சொல்லி நாங்க கேட்காம இருப்போமா? என்ன செவில யாரு செவில எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள சாரன் மாமாக்கும் மயிலாக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். பச்சை புள்ளலாம் சம்பந்தம் பேசுதா? தங்க புள்ள, இதெல்லாம் நீ பேசக்கூடாதுமா. கோவம் வந்துரு எனக்கு சொல்லிவிட்டேன். ஐயோ இளவரசி, கோவப்படுறாதீங்க. நீங்க சொல்லி நாங்க கேட்காம இருப்போமா? இன்னும் ஒரே மாசத்துல சாரன் மாமாக்கும் மகிமாக்கும் கல்யாணம் முடியணும், அவ்வளவுதானே? ஆமா, இல்லன்னா நான் ரொம்ப கோவப்பட்டுறேன். ஐயோ தங்கமே, நீங்க கோவப்பட்டுறாதீங்க. நீங்க கோவப்பட்ட நாங்க தாங்கி கூட மாட்டோம் தங்கமே, நீங்க கோவப்பட்டுறாதீங்க. ஐயோ என் புள்ள இருக்க அழக பாருடா, என் புள்ள இருக்க அழக பாருடா. என் புள்ள தங்க விக்கிரமா இருக்கடா, தங்க சிலையாட்டு இருக்கிறேன். என் தங்கம், முதல் பிள்ளைக்கு சுத்தி போடுங்கடா. ஆமாண்ணே, என் கண்ணே ஏகப்பட்டது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்க பிள்ளை நமக்குன்னு அந்த பிறந்திருக்கு பாருண்ணே. என் தங்க பிள்ளைக்கு இன்னைக்கு வேலையை சுத்தி போட்டுறணும். தங்க பிள்ளை, அப்பா கிட்ட வாமா, மாமா கிட்ட வாமா. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்க. ஐயோ தங்கமே, நீ கோவப்படாத தங்க பிள்ளை. நீ சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா? நீ கோடு போட்டா நாங்க ரோடே போடுவோம். நீ சொன்னா மட்டும் போதும், நீ டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். இப்ப என்ன உன் தலைமையில மாமாக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? என் தங்கத்தை தூக்குடா. ஐயோ ஐயோ, இருக்கு மலம் கேடா. என் பிள்ளை தூக்கிட்டு கொஞ்சம் ஆகணும். இங்க வாமா தங்க பிள்ளை, இங்க வாமா. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேக்க. தூக்கி வச்சு கொஞ்சம் போல தோணுது தங்கம். என் தங்க பிள்ளை கொஞ்சம் தூக்குடா. ஐயோ அழகா பாருடா. ஐயோ பொம்மை மாதிரியே இருக்குன்னு. என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. என் பிள்ளை என்ன குடுறா, என் பிள்ளை என்ன குடுறா. இருங்க, ஐயோ தங்க பிள்ளை கடிச்சு தின்னலாம் போல வரும். சொல்லும் போல இருக்கிற பாரு. அப்பா கிட்ட போ. என் தங்க பிள்ளை, என் தங்கமே, என் தங்கம். அந்த ரெண்டு முரட்டு பேர் இல்லாம போயிட்டாங்க. ஆமா, அதான் அவனை கீழே உன்னை விட மாட்டேக்கான. இப்பதானே புரியுது. அவனுக்கு கண்ணுக்கு எப்பவுமே இப்பதான் தெரியும் நினைக்கிறேன். அதான் அந்த பயில கீழே விடாம வச்சிருந்திருக்கானுங்க. எனக்கு தெரியும்டா, அவனுக்கு 4 மணிக்கே எழுப்பி தூக்கிட்டு போகும்போதே எனக்கு தெரியும். அவனுக்கு கண்ணுக்கும் இப்படித்தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு போல இருக்கு பாருங்க. தங்க பிள்ளை, தங்க பிள்ளை, வாமா வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா. அத்தைய தங்க பிள்ளை என்னமா பேசுதுன்னு. இத்தனையோண்டு வாய், இத்தனையோண்டு கூட கிடையாது, குருவிக்கு வாய் இருந்த மாதிரி இருக்குது. அதையும் வச்சுக்கிட்டு போய் உள்ள பேசுற பேச்சு. தங்க பிள்ளை, தங்க பிள்ளை, என்ன முடிய பாருங்க. அப்படியே குடும்பத்துல முடி அப்படியே இருக்குது. நம்ம குடும்பத்துக்கே முடிக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லை. அப்படித்தான் இவளுக்கும் மொண்டை நிறைய முடிதான். மண்டே பாரு, தொப்பி வச்ச மாதிரி. தங்கப்பிள்ள, என் தங்கப்பிள்ள, மாமா பாரு. மாமா வா, மாமா கிட்ட வா. பிள்ளை பத்திரம் பாத்துக்குடி. என்ன தங்கப்பிள்ள, என்ன என் வயிறு குட்டி, என் தங்க குட்டி. என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்ல தங்கம். என்ன கீழே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியல்ல? ஐயோ தங்கம், முழுமாட்டு பயில மாதிரி நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு தங்கம் நடக்கணும்? அதெல்லாம் நடக்கண்டா. நான் நடந்த 4 நாள் இருக்கும் போலுக்க. 4 வருஷம் ஆனாலும் நாங்க தூக்கி சமப்போம். அதானே, நாங்களா இருக்கும்போது என் பிள்ளை எதுக்கு நடக்கணும்னு கேட்டேன். அட்டை என்ன மாதிரிடா, இன்னொரு கொஞ்சத்தை விடவே இல்லையா? நானும் இருக்கேன், கொஞ்சம் வச்சுட்டு போனா நல்லா இருக்கும். இதுக்கு மேலையும் அவங்கிட்ட குடுக்காம இருந்தோம்னு வச்சுக்கைய, நம்மள அண்ணனே இல்லைன்னு சொல்லிடுவான். வச்சுட்டு வந்துருங்கடா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவளை கொஞ்சம் வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். டே கிங்ஸின், கோமாவா இருக்க, கொலை வெறியில இருக்க. இல்லடா, இந்த வச்சுட்டோம். சொல்றீங்களா தர வச்ச மாதிரி தெரியலையா? எதுக்கா? அத நான் சொல்லுதேன். அத்தாடி, நம்ம எங்க போறத பேசிக்கிட்டு இருந்தோமே. எங்களுக்கும் ஆசை தூக்கிட்டு போகணும்னு ஒன்னியா, ஆனா அவன் விட மாட்டானே. அண்ணே, நான் ஒன்றுதான் நல்லது, கொலை வெறியில உண்மையிலே நிக்கான். வச்சுட்டோம்டா, இதான் ஒத்த கொஞ்சவே விட மாட்டான் பச்சை பிள்ளைய. 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் ஆயிட்டா, ஏதோ 5 நிமிஷம் மாதிரியே இருக்குது. பச்சை பிள்ளை கட்சி கொஞ்ச நேரம் போறதா தெரியும். அண்ணே ரொம்ப கோபப்பட்டு இருக்கானே, வச்சிருவான். நாம ஏதோ பேச போகணும்னு சொல்லிட்டு இருந்தோமே. அவன் பேசி முடிக்கட்டும்,
அப்புறமா நாங்க வாரோம். இல்லைன்னு வச்சுக்கையன், அவனுக்கு இருக்க கோவத்துக்கு அண்ணன்னு பார்க்க மாட்டான். ஆமா. என்ன கிச்சிலே, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கண்டிப்பா நீ கோவமா தாண்டி இருக்கணும். கோவமா இருந்தா தானே சமாதானப்படுத்த முடியும். அது நான் அதை மறந்துட்டேனே. நான் கோவமாவே இல்ல. நான் எதுக்கு கோவமா இருக்க போறேன்? அவனுக்கு 5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் விட்டாலும் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க. என்ன உன் மூஞ்சி வாக்கு அப்படி பொம்மை மாதிரியே இருக்குது. அது இருக்கட்டு, நீ என்ன பண்ணணும்? உன் மூஞ்சி கொல்ல மூஞ்சி மாதிரியே இருக்கு. அது எப்படி? அது எப்படி கிங்ஸ்லிங்கா இருந்திருக்க? இந்த முரட்டு பயிலுக்கு எப்படி பிள்ளைய பார்த்தா கோபம் குறைன்னு பார்த்து கரெக்டா செஷன் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்கு பாத்துக்க. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி, அத்தானுக்கு ஒண்ணு கொடுக்கறது. என்ன கொடுக்கணும்? உன்கிட்ட தாராளமா இருக்குதான், தாராளமா கொடுக்கறதே. அத்தானும் எங்கி போயிருக்கோம்ல. ஏங்கி போயிருக்காங்க. வேணா நிரூபிச்சு வேணா காற்று. சத்தியமா எங்கி போய் தாண்டி இருக்கேன். கொடுத்துருடே. சிரிப்பா பாரு. ஏங்குங்க ஏங்குங்க, நல்லாவே ஏங்கிக்கிட்டு இருங்க. ஆனா கிடைக்காது. புட்டுங்காம விட மாட்டேன். ஹலோ, அது ஏன் சுதந்திரம்? ஆனா அது ஏன் சொத்துடி அப்படியே அவக்களை கொஞ்சம் சாப்பிட்றேன். ஆமா, இவங்களுக்கு நீ எழுதி கொடுத்தாங்க பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி கொடுத்தாச்சடி. பிறந்த இன்னைக்கு ஊர்ஜிகப்படுத்திட்டேன். எனக்கு தான் இவானு. இன்னும் ஊர் அறியதான் உங்களுக்கு தாலி கட்டல. கட்டலல கட்டலல, அப்ப அடக்கிட்டா வாசிக்கணும். முடியல. தெரியல, அப்ப கொஞ்சம் இறங்கிட்டா வரணும். எவ்வளவு தூரம் இறங்கணும்? நான் சொல்றதுக்கெல்லாம் இறங்கி வரணும். மீறி மீறி மிதிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தோளுக்கு மேல கையை போட்டுக்கிட்டு அசால்ட்டா உட்காந்துக்க சைஸ பாரு. கட்டிச்சுறேன். கொடு, அதான் கொடு. இங்க பாரு, நீ கொடுக்குற கொடுப்புல அதான் கிறங்கி போகணும். குடுறே. முடியாது. சொல்றல, நீ கொடுக்குற கொடுப்புல நான் சொக்கி போகணும். கொடு. முன்னாடி சொக்கி போவேனே அப்படி. ஆனா இப்ப நீ கொடுக்கறதுல கிக்கே இல்லடி. கிக்கு இல்லையா? சத்தியமா இப்ப நீ கொடுக்கறதுல கிக்கே இல்ல. பாரு, முன்னாடி கொடுக்கும்போது ஒரு கிக்கு ஏறும் பாரு, அது உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஏறணும் டி. அப்பா, நீ கொடுத்த உடனே ஒரு கிக்கு ஏறும் பாரு. 1 மாசம் டி, 1 மாசம். அந்த நினைப்ப விட்டு நான் தொழில் போக மாட்டேனே. 1 மாசம். ஆனா நீ கொடுக்கறதுல ஒரு போதையில, அப்படி ஒரு போதைக்கு ஈடு இந்த உலகத்துக்கு எந்த ஒரு போதையும் கிடையாது. அதனால தானே என்னாலும் உன்னையே சுத்தி சுத்தி வரண்டி இருக்கேன். அது என்னன்னா, முன்னாடி மாசத்துக்கு ஒரு திருப்பு தான் தேவைப்பட்டது. ருசி கண்டுட்டேன்னா அப்புறம் வாரம். இப்போ 4. ஆமா, நிமிஷத்துக்கு நிமிஷம் கேட்பாண்டி. அந்த போதைக்கு அடிமையா இல்ல கூட. பொத்தி எங்கேயுமே வேலை பார்க்க மாட்டேங்குது. அதே தான் நினைக்க சொல்லுது. என் அம்மா குட்டி தான் நினைக்க சொல்லுது. என் கிச்சடி குட்டி சரியான போதடி. நீ பார்த்து பார்த்து சலிக்காத முகம். உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சலிக்கவே சலிக்காதடி. உன் குரல் இருக்க, உன் குரலே கிச்சடி தான். ஆனா அதுலயும் ஒரு போதை இருக்குடி. நீ எங்க இருந்து கத்துனாலும் அந்த குரலை கேட்கும் போது எனக்குள்ள வரும் பாரு, 1000 பட்டாம்பூச்சி பறக்கும், உடம்பெல்லாம் சிரித்துக்கும். எப்பா, இந்த குரல்ல என்ன வச்சிருக்க? ஆனா இந்த குள்ள தான் நீங்க கிண்டல் அடிப்பீங்க. கிச்சலி கிச்சலினே. பிடிச்சதுனால அப்படி சொன்னேன். எனக்கு பிடிச்சது கிச்சடி, அதனால சொன்னேன். எனக்கு பிடிச்ச பேரை வச்சுதானே சொல்ல முடியும். போதும் போதும், உங்க பேச்சிலே சொக்கி போய் தான் இருக்கேன். சக்கி போயிட்டல. அது என்னமோ உண்மைதான். முரட்டு பைய, மீசக்கார பைய, என்னமோ பேசி மயக்கிறேன். மரியாதை இல்ல. எங்களுக்கும் போதை ஏறிட்டா மரியாதை வராது. போதையில தான் சொன்னா பரவாயில்ல. அப்ப எவ்வளவு வேணாலும் கூப்பிட்டுக்க. அப்ப போதை இல்லாம நீயும் நானும் மட்டும் இருக்கும்போது சொல்லு. மத்தவங்க உங்க அப்பா அம்மா இருக்க இடத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்பா அம்மா இருக்கன்னு பார்க்க மாட்டேன். பிடிச்சி வச்சு கடிச்சு விடுவேன். சரி, குடிக்க போலாம். ரொம்ப ஒன்றும் குடிக்கல, அது ஒண்ணும் இல்ல. போலாம். நான் வர மாட்டேன். குடிச்சே ஆகணும். இந்த இருக்கு பண்ணி இதை பாத்துருமே. போங்க, குளிச்சிட்டு வாங்க. இது எனக்கு பாத்ரூம் வேண்டாம். கிணத்துக்கு போவோம், தோட்டத்துக்கு போவோம். ஜாலியா யாரும் இருக்க மாட்டாங்க. சூப்பரா குளிச்சுட்டு வா. கிணத்துக்கா? தோட்டத்துக்கா? இப்பமா? இப்ப போனா சரியா இருக்கும். வா, தோட்டத்துல போய் குளிக்கலாம். வா. சரி வா, ஜீப்ல போலாம். டிஷர்ட் போடல? வேணாம் வேணாம், வேஸ்டா இதுக்கு. கொன்னுருவேன். புரிஞ்சுட்டு போடு. போங்க. புரிஞ்சுட்டு போங்க. சரி சரி வா. அப்படிதான், நல்ல கழுத்தை கட்டுக்க. சரியா? கழுத்தை கட்டலன்னா கீழே விழுந்துரும்ல. அதான் சொன்னேன்,
இன்னும் நல்ல கழுத்தை கட்டிக்கன்னு. உங்ககிட்ட இருந்தா நான் விழ மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் குளிக்க போறேன். இல்ல அட்வான்ஸா வேணும். போதுமா? என்ன பழக்க முத்து மாடி என்ன மறைச்சு பண்ண சின்ன சின்ன கொடுக்கணும். கொடு. முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? போலாம் போலாம். போலாம் வா. எங்க பாரு நான் ஜீப் ஓட்ட போறேன். ஆனாலும் நீ என் மாட்டியை விட்டு இறங்கவே கூடாது. இப்படியேதான் என் பழத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியே வா. இப்படியே என் கழுத்துல இருந்து கையை எடுக்கவே கூடாது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குதே. நீ என் கழுத்தை கட்டிட்டு இருக்கதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி அடிக்கடி பண்ணேன்னா நல்லா இருக்கு. போமா. சரி வா. இல்ல நின்னுக்க. இந்த பழைய தண்ணியை போட்டு மோட்டர் போட்டு வெளியில எடுத்துட்டு புது தண்ணியை போட்டு விடுறேன். சரியா? பழைய தண்ணி ஒத்துக்கிறாது. இரு நான் மோட்டர் மட்டும் போட்டு விட்டுட்டு வரேன். இங்கே நில்லு. வேண்டாம் பூச்சி பட்ட ஏதாவது இருக்கும். இங்கே நில்லு. நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு வரேன். சரியா? ரெடியாரையும் பொண்டாட்டி போங்களா? வெக்கத்துல சொன்னியா வேற எதுக்கு சொன்னியா? சரி எங்க போறதா? இப்ப வந்துடுறேன். வயலுக்குள்ள வந்துட்டு இருக்காத. பூச்சி பட்ட ஏதாவது கிடைக்கும். நான் வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்க தான் நிக்கணும். வேற எங்க போனேன்? போந்துருப்பதுக்கா போக மாட்டேல்ல? போக மாட்டேன். கையும் காலையும் வச்சுக்கிட்டே நிப்பியா? நிப்ப. சரி என் போன் அது இருக்குது. அதுல உட்காந்து பாத்துட்டு நான் இப்போ வந்துடுவேன். சரியா? போன் எங்க இருக்கு? ஜீப்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க போய் எடுத்துக்க. சரி பை. இங்க வாய. தங்கம் தங்கம் போதும். போதாது. சரி எனக்கு என்ன இப்போ வந்துடுறேன். சரி இப்போ வந்துடுறேன். குளிக்க போலாம். ஆனா இல்ல இங்க சும்மாதான் யாரும் இல்லையே. சரி இப்படி வந்தேன்னு இருக்கட்டும். என்ன பத்தி நீ கொஞ்சமாதான் நினைச்சு பாத்தியா? ஏமட்டி உன் மாமா வேணத்தை பார்த்தேன். யாரோ மாதிரி போய்கிட்டு இருக்காவ. அதான் உனக்கு ஒரு மந்திரம் கிடைச்சிருக்க. அதை செயல்படுத்த வேண்டியதானே? அதான் வந்திருக்கேன். ஆனா உன் தயவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன் தயவு இருக்கு? அடி ஏன் தயவு இருக்கட்டும். ஆமா அப்ப நீ எதுக்கு இங்க வந்த? உங்க மாமா இங்க வந்துட்டு இருந்தாரு. எங்க மாமா இங்க வந்துட்டு இருந்தாரா? நீ எங்க இருக்கியா? அங்கதானே உங்க மாமாமார் பிள்ளை இருப்பாங்க. பாவிக்கலாம். நாங்க தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். ஆமா அதுக்கு தான் காவலுக்கு வந்திருக்காங்க. சுத்த யாரெல்லாம் யார் வரலன்னு கேளு. அப்ப எல்லாரும் அடியே மக குடியோட கிளம்பி வந்துட்டியா? அப்படிதானே? இங்க பாரு உங்க மாமா வரத நான் பார்த்தேன். உங்க சான் மாமா உங்க தொர மாமா எல்லாரும் உங்க சாம் மாமா எல்லாரும் வரத பார்த்தேன். குடும்பமும் வந்தாச்சு. அத்தி இந்த மனசு வேற பிளான போட்டிருக்க. ஒண்ணு இல்ல. 32 பல்லையும் காட்டாத. நீ சிரிக்கல எல்லாம் தெரியுது. அதுக்கு எந்த பங்கமும் வராது. பயப்படாத. இங்க பாரு எப்படியாவது உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும். சேரண்ட கூட பரவாயில்ல. ஒரே ஒரு வார்த்தை. அவர் என்ன ராணின்னு கூப்பிட்டா போதும். கூப்பிடுவாரட்டி. அதுக்கான நேரம் வந்துட்ட. என்னடி சொல்ற? ஆமா சாரன் மாமாக்கு கல்யாணம்ல. அந்த பையனுக்கு எவன்டி பொண்ணு கொடுக்க? ஐயோ கேட பையலாவே இருந்திருக்கானோ. எங்க அப்பா மாதிரி. அம்மா அது சரி. இது சாரனை கல்யாணிக்க போற அந்த புண்ணியவதி யாரு? மகிமா. மகிமாவா? அவளுக்கு அறிவு இல்லைங்கத நிரூபிச்சுட்டா. அது சரி இந்த முரட்டு பையல அவ கைமணி என்ன பண்ண போறா? நீ என்ன பண்ண? லோலோன்னு அழைச்சிட்டு இருக்க. இல்லடி இல்ல இல்ல அவ கொஞ்சம் உன்னோட உசாரி. அவ ஒண்ணு மாதிரி ஓட்ட வாயில கிடையாது. அது சரி பாரு அவ சாரன் மாமா மடியில எப்படி தவழுவான்னு பாருடி. அந்த முரட்டு பைய சாரனு. அது சரி இதெல்லாம் சரிதான். இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணது யாரு? அதுக்கு அந்த சாரன் பைய சம்மதிச்சுட்டானாங்க. அப்படி ஏற்பட்டவளே எப்படி குடுத்திக்கு போறா? அது எப்படி கேக்குறா? அவன் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தானே சத்திய பிரமாணம் பண்ணிக்கிட்டாலே தானே. அவன் வாழ்றதே உனக்காக. அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? அவன் எப்படி சம்மதிச்சா? என்னட்டி இடி தூக்கி போட்டுக்கிட்டு
உனக்கு சோறுட்டதும் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்க்கதும் அவனுக்கு பெரிய கடமையா. அதுதான் தலையாய கடமையா. அதை மட்டும் தான் செய்வானுவலாம். பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா பிரிச்சு விடுவாளாம். அப்படின்னு பேசிட்டு ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கானுவ. கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பத்திரமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு அலைதானோ பாத்துக்க. நீ சாரன் கிட்ட பென்ஷன் கேட்டுட்ட என்ன டீடி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், இந்த சாரனுவே சம்மதிக்க மாட்டான். அவன் தெருவுல எல்லா பையன்கிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா? யா மேல சத்தியமா நம்ம தெருவுல போய் அத்தனை பேரும் சொன்னானுவ சாரனு கல்யாணம் பண்ண மாட்டானே. இந்த வீட்டு பையல தான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததானே. சத்தியமா சாரனு கல்யாணம் பண்ணவே மாட்டான். ஆனா எஸ் சாரன் மாமா நான் சொன்ன கேப்பாரு. நீ சொன்ன கடல்ல கூட குதிப்பானுல, கடல்ல கூட குதிப்பானுங்க. ஆனா கல்யாணத்துல குதிக்க மாட்டானுங்க. பயங்கட்டதி சத்தியமா தான் சொல்லுதேன். சாரனும் கவினும் ஏதோ ஒட்டி பண்ண ரெட்டையர்கள் மாதிரி ஒட்டிக்கிட்டே அலைதானுவ. ஏதோ அவனுங்களால மட்டும் தான் உன்னை பாதுகாக்க முடியுங்க மாதிரியும் அவங்க பிறந்ததே உனக்காக மாதிரி நான் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே தெருமுழுக்க அலைதானுவ. இதோட பெஸ்லைட் ஒண்ணு இருக்குது என்ன? ஆனா இன்னும் உன்னை பச்சை பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கானுவ. உன்னை இன்னும் தெருமுழுக்க தூக்கி சமக்க போறானுவலாம். ஒண்ணு பண்ணலாம் என்ன? போய் சாரன் மாமா கிட்ட பேசுறியா? யாரு? நீதான். ஏன் நான் நல்லா இருக்கேன்னு பாக்கியா? அந்த முரட்டு பையல கிட்ட அவன முரட்டு புத்தி இல்லாம சாந்தமா நிக்கதே உன்கிட்ட மட்டும்தான். எங்கெல்லாம் பார்த்தா ஏதோ கழுத புள்ளைய பார்த்த மாதிரியே பாப்பானுங்க. இரட்டே நான் வந்திருக்கேன்னு சொல்லு. ஆனா என்ன பார்க்க முடியாது. ஆனா நான் தான் சொல்லி விட்டேன்னு சொல்லு. சம்மதிக்கலனா நான் எப்பவுமே அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ் டே, கல்யாணத்துக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். மகிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது மட்டும் இல்ல குடும்பமே சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா கிங்ஸ்ல நேத்து வந்து கையில பிடிக்கவே முடியல. மகிமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறானே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. குடும்பத்துக்கு இப்படிதான் பொண்ணு வேணுமா. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடி. ப்ளீஸ் சரி உனக்காக நான் அந்த ரிஸ்க் எடுக்கேன். சரி நம்ம குடும்பத்துக்கு வரப்பிள்ள தானே, நல்ல பிள்ளை என்ன நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல நானும் உங்க மாமாவும் சேரணும். உங்க மாமா என்கிட்ட பேசணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ணு, நான் ரெடி பண்ணுதேன். சரி மாமாங்க வந்திருக்காருல, அதானே நானும் பின்னாடி வந்தேன். மாமா எப்படியும் அந்த பெட்ரூம்ல தான் ரெஸ்ட் எடுப்பாரு. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்லடி அங்க மட்டும் நீ இப்ப போனேன்னு வச்சுக்க. ஏன் எனக்கு கேவலப்படுத்தலான்னு பாக்கியோ? அடி கூப்பிட்ட ராணி, நான் சொல்ல போதே நீ கேட்க போறியா இல்லையா? மொவா இங்க இருக்கா, நம்ம வந்தது மொவலுக்கு தெரியாது. அதனாலே வாயை திறக்க மாட்டாரு. ஓ இஷ்டம் போல ஆடிக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பார்வதி உன்னை போய் நான் தப்பா நினைச்சு விட்டேனே, இது எனக்கு தெரியாம போச்சுதே. இங்க பாரு மாமா எப்படி தோட்டத்து வீட்டுக்கு வந்தாலே இழுத்து மூடிக்கிட்டு தான் தூங்குவாரு. அது ஏன் அப்படி? எப்பவுமே ஹாஸ்பிட்டல் இருக்காரு. வீட்டுக்கு வந்தா வேலை. எங்க தூங்குறாரு மாமா? அதான் கொஞ்ச நேரம் தூங்குவாரு. இதுக்கு பேரு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காவ. நீ இந்த கூட பேசிட மட்டும் எல்லாத்தையும் இறந்துகிட்டு இருக்க. சொன்னா கேளு, ரூமுக்குள்ள போ, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் மட்டி. எப்பேற்பட்ட பிரிஞ்சு ஜோடி ஒண்ணு சேர்ந்துறான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? சரி உங்க மாமா உள்ளதா இருப்பாரு. ஏட்டி ஒருவேளை கத்தி என்ன அசிங்கப்படுத்திட மாட்டாரா? நான் வந்துருவேன், பயப்படாத. உன்னை நம்பி போறேன். போய மட்டி. ஆல் தி பெஸ்ட் சொல்லல. எதுக்கிட்டு தானே உனக்கு ஆல் தி பெஸ்ட்? நீ என்னங்க பண்ணுற? அதுதான் நானும் கேட்க. நீ என்ன இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிய? நாங்க நிக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த? அதுவா என்னைய மாதிரி தான் நினைக்க. ஐயோ ஐயா அத ஒண்ணு இல்லட்டி, உங்க மாமா இல்ல. ஆமா மாமா. உங்க மாமா முகத்தை பார்த்தா பாவமா இருக்குட்டி. மாமா முகத்தை பார்த்து பாவம் பார்த்த மாதிரி தெரியலையே. மாமாவே பார்க்க வந்த மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா இழுத்து மூடிக்க. இந்த சுண்டைக்க பயவுலாம் என்ன பார்த்து சிரிக்குது. சிரிக்காம ஏதோ காதலனா பார்க்க வந்த மாதிரி வந்திருக்க. ஏதோ 60 சிக்கலே அந்த மாதிரி வந்திருக்க. ஏன்டி சொல்ல மாட்டீங்க? கேக்கோ வர காஸ்டியூம் மாத்துங்கக்கா, கன்றாவியா இருக்கு. மாமாக்கு இது பிடிக்கும்டி. எப்ப பிடிச்சது? உன்கிட்ட சொன்னாரு. அக்கா சத்தியமா மாமா இன்னைக்கு உன்கிட்ட பேசுவாரு. உன் பின்னாடி வளைஞ்சுக்கிட்டு வருவார் பாரு. வளைஞ்சுக்கிட்டா வரண்டா, மூஞ்ச கொடுத்து பேசுனா போதும். பேசாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. சரி இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் உள்ள இருக்குது, போய் எடுத்து போட்டுட்டு வா. நான் குளிச்சிட்டு போட்டு போலான்னு பார்த்தேன், நீ போட்டுக்க. ஆமாமா அவளுக்கு எனக்கு தேவைப்படாது, நீங்க போட்டுக்கிடுங்கக்கா. உண்மையா சொன்னேன். அதான் நீ கூட கொண்டு போய் தேவைப்படாத. ஒண்ணு கொண்டே போட்டு போட்டி. எங்கிட்டு வச்சுக்க ட்ரெஸ்? உள்ளதான் இருக்குது, போய் போட்டு வாங்க. எங்க அக்கா என்ன கொட்டோட்டமா போற பத்தியா? புருஷன் பேசாத ஏக்கம் பத்துக்க. நீ நேரத்தை கடத்தி நீ கோட்டை விட்டாத, உள்ள போட்டி. அதான் நல்ல நேரம் சொன்ன பத்தியா? அதனால உங்க மாமா ரூமுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏதாவது ஹெல்ப்? எட்டி மிதிக்க நேரா ரூமுக்குள்ள போ. அத்தி பைய உள்ள சிறுத்தை
பயம் வருதே. ஆத்தி முறைக்குதோ. ஆத்தாடி. இப்ப மட்டும் ஒரு கத்து கத்திச்சா அவ்வளவுதான், என் இதயமே நின்னுரும். நான் இல்ல. ஐயோ, இப்ப அவன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். நான் ஐயோ பயமா இருக்கு. அசிங்கப்பட்டு போறேன். நான் போயிட்டேன். ஐயோ, பார்க்கறதே சரியில்லையே. சாரி. கிங்ஸன் இங்க தானே புள்ளைய கூட்டிட்டு வந்தான். வந்ததுக்கான அடையாளமே இல்ல. எங்க கூட்டிட்டு போனா? கத்தி கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. உள்ள வேற தண்ணிக்கிட்ட எதுவும் போயிடக்கூடாது. அதே நல்லா பாத்துக்கிடுவான். இருந்தாலும் சரி, அந்த சைடு எதுவும் விளையாண்டுட்டு இருக்கலான்னு பாத்துட்டு வருவோம். எட்டி இசை, எங்க போனா? இங்க வர நின்னுகிட்டு இருந்தா. எட்டி இசை. ஐயோ, அது அது வந்து புள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கா. ஓ, கோத்த குழப்புறாளே. அது ரொமான்ஸ்ல முழிக்கிற பார்த்தா கோவத்துல முழிக்குது. இப்போ என்ன பண்ண? புள்ள வயிற்று இருக்குங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்ல. நான் அதட்டி புரட்டி வீட்டுக்குள்ளே வச்சா எப்படிங்க வந்தா? இன்னைக்கு நான் செத்தேன். இசை போய் என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டு நடக்க. இப்போ நான் என்ன பண்ண? சார் நடந்துட வேண்டியதான், இல்லைன்னா அவ்வளவுதான். இல்ல, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தோட்டத்துக்குல புள்ளைய வயிற்று வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்கன்னு வந்தேன். நீங்க வந்தீங்கன்னு தான் வந்தேன். நீங்க வந்து இதை பார்த்தாதான் வந்தேன். இது என்ன ட்ரெஸ்? ஐயோ, இப்ப மாட்டிக்கிடுவானே. அதே தண்ணி நனைஞ்சிட்டு அதான் ஈஸியாக்குள்ள எடுத்து போட்டேன். இப்ப இந்த பைவல்ல ஊனு சொன்னிச்சுல, இல்ல ஊனு சொல்லிச்சுதே. பாக்குது பாக்குது பாக்குது, கிளம்பிட்டேன். கார்ல போலாம். பேசிட்டு பரவாயில்ல. சொல்றேன்ல, கார்ல போலாம். இல்ல, உங்களுக்கு கார்ல போலாம்னா போலாம். அன்னைக்கு பேங்க்ல பார்த்த மாதிரி இருக்கா. அதே கார்ல போலாம். இத சரியான சந்தர்ப்பம். என்னங்க, சாரிங்க.
ம், என்ன சத்தமே காணோம். என்னங்க 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 எப்பவும் பேசாதடி. ஐயோ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னங்க பெரிய மாமா சின்ன மாமா எல்லாம் வந்திருக்காங்க. உங்க அப்பா வந்திருப்பாரு. நான் உன்னை கூட்டு வந்தேன்ல, பின்னாடியே பாதுகாப்புக்கு வந்திருப்பாங்க. தெரியும், கண்டிப்பா வருவாங்கன்னு தெரியும். ஆனா இங்க வர மாட்டாங்க. ஒருவேளை வந்துட்டா என்ன விடுங்க, நான் போறேன். ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து பார்த்துட்டா நல்லா இருக்காது. ப்ளீஸ். அப்ப எத்தனை நாள் இவங்க பாத்துருவாங்க, 10 நாள் வராம இருப்ப. என்னமோ தெரியல. கோத்த கிளப்பிடாத. இல்ல சொல்றல வரமாட்டாங்க. தோட்டத்து வீட்டுல தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அது வந்து என்ன? நம்ம எப்பவுமே வந்துட்டோம். எனக்கு போதாது, பார்த்துட்டே இருக்கணும். என்னங்க ம்? அதுக்கு இல்ல. ம். ஒண்ணு இல்ல சொல்லு, இது சொல்ல வந்து சொல்லு. ஒண்ணு இல்ல. இப்ப எதுக்கு நீ பயத்தோடய பார்த்துட்டு இருக்கா? பையன்தான். ஏன்? உங்களை பார்த்தேன். என்ன பார்த்தா? ஏன் பயம்? ஏன் நான் ஏன் உன்கிட்ட அப்படி இருந்திருக்கேன்? இல்ல பையன் புள்ளை. என்னங்க என்னடி? மீன் கடிச்சு போலாம். போலாம் போலாம் இரு. நாளைக்கு பிசினஸ் விஷயமா வெளியில போயிடுவேன். வரதுக்கு நேரம் ஆகும், உன் முகத்தை பார்க்கறதுக்கு நேரம் ஆகும். இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, அதான் உன் கூட. எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்போ ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அத்தனை நொடியும் உன் கூட மட்டும்தான். ஒரு நொடியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்டே. ஒரு நொடியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்ன விட மாட்டீங்க? விட்டவ மாட்டேன். சரி, அப்ப உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. எனக்குள்ள நடி வச்சிருக்க, இன்னும் எனக்குள்ள வச்சுக்கூடாது. போதும் போதும். உன்னை விட்டவ மாட்டேன்டி. சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்த மாதிரி. முடியாது பண்ணு. முடியாது. நான் பூட்டி வச்சுட்டேன். விடுங்க. பூட்டி இரும்பு பூட்டி. அப்பா விடுங்க. வலிக்கு. கை ஒண்ணு இரும்பு காய்ச்சின மாதிரி. போங்க. சரி சரி, உன்னை தொடர்ந்து சாப்பிட்டதோட சத்தியமா சரி, உங்க கை இரும்பு கம்பி மாதிரி இருக்கு.